ஏங்க, ஏசப்பாவை ஏன் தெரியுங்களா எனக்கு பிடிக்கும்? இந்த உலகத்தில் நம்ம கூட பழகிறவங்க, நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அநேக வேளையில் நான் உன் கூடவே இருப்பேன், உனக்காக எல்லாத்தையும் செய்வேன், உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்க, ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் நம்ம பேசின காரியம் அவங்களுக்கு தவறாக தோணுச்சுன்னா, அல்லது நம்ம அவருக்கு பிடித்தம் இல்லாமல் எதாவது நடந்துட்டோன்னா, அவர்கள் அப்படியே நம்மகிட்ட பேச்சை நிறுத்திப்பாங்க. நம்ம என்ன காரணம்னே சொல்லாமல் நம்ம கூட பழகிறதே விட்டுருவாங்க. ஏன் தெரியுங்களா? எல்லாருமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா தன்னை பற்றி மட்டும்தாங்க யோசிப்பாங்க. பிறருடைய நலனை அல்லது பிறருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை நம்புவதை காட்டிலும் இயேசுவை நம்புவது ரொம்ப நல்லதுங்க. ஏன் தெரியுங்களா? பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு. சில சூழ்நிலைகளில் நம்ம இருதயம் நமக்கு தானே தெரியும். நம்ம எவ்வளோ தவறாக யோசிக்கிறோம், எவ்வளவு தீங்கான காரியத்தை யோசிக்கிறோம், தீங்கான காரியத்தை செய்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துட்டு நம்ம மேலே இரக்கம் உள்ளவர் தான் இருக்கிறார், நம்மளை மன்னிக்கிறவர் தான் இருக்கிறார். ஆனால் மனுஷன் மன்னிக்க மாட்டாங்க. மனுஷன் எப்பொழுதுமே உங்கள் முகத்தையும் நீங்கள் வெளித்தோற்றத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் தான் அவன் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்குறாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி பண்ணாத, இந்த வழியில் நட அப்படின்னு நம்மளுக்கு போதித்து உணர்த்துறது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டிலும் அந்த ஆண்டவர் தாங்க. அதனால தான் எனக்கு ஒரு பிடிச்ச வசனம், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் அப்படிங்கிற வசனம் ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு தாய் தன் குழந்தைய மறக்க முடியுமா? ஒருவேளை தவறான உறவில் பிறந்த குழந்தைய குப்பையிலையும் அல்லது சாக்கடையிலையும் போட்ட தாய் கூட தன் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைய நினைக்காம இருக்க மாட்டாங்க. அப்படியே அவன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க. இதனால தாங்க இயேசு கிறிஸ்துவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்பொழுதும் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் என்னை மனுஷங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் என்ன நல்லது சொன்னாலுமே அவங்களுக்கு தவறாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் அதை இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு இயேசுவை நம்பி பாருங்க. அவர் உங்களுக்கு ஆறுதலை தருவாருங்க, உங்களுக்கு வசனத்தின் மூலிமா உங்களோடு பேசுவாருங்க. அவரை விட பெஸ்ட் கம்பெனியன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. அந்த இயேசுவை நம்புங்க, ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க.